முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில், திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ளின பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல், அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் ஐயா டைரக்டர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை, எப்படி இருப்பார் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. ஆனால் 2 வருஷம் கழித்து இந்துவில் வேலை செஞ்சார் ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரனை சாவடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனார். அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன் பெற்றிருக்கேன். இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன். ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை செதுக்கினது ஆர்.கே. செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம் குறையாமல் இருக்கு. நிச்சயமாக அது குறையாமல் அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்க விரும்பல. நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை, மக்களாலும் மோகிக்கப்பட்டார். எப்படி கிளைமாக்ஸில் வசனம் சொல்கிறார், லேகத்தனிக்கான வசனம், ஐயோ 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 வண்டியில் வரும், ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வரும் 40-50 பக்கம். அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியாக அந்த அது என்ன இது மாரத்தான் என்ன ரேஸ், அது மாரத்தான் இல்லை, கையில் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்களே ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை 5 மணி ஆகும். கூப்பிட்றேன் மனுஷன் எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன், என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம். நீங்கள் கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸில் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டு தான் பண்ணாங்க. அவனை நிச்சயமாக சாகடிச்சிருக்க முடியாது. திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, எவனும் டேம் கட்டுறதை பற்றி யோசிக்க மாட்டான். இப்போ மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான், வருவேன். நன்றி. அம்மா போதும் பார்ட் 2ல உங்களுக்கு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.